வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல மனோஜ்குமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கரெக்டா மனோஜ்மே கண்ணை திறக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்கற டாக்டருமே இங்க பாருங்க மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ணை திறங்க, எல்லாமே தெரிய வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே மனோஜ்மே கொஞ்சம் கொஞ்சமா கண்ண திறக்குறாரு. ஆனா கண்ண திறக்கும் போது அவருமே கண்ணெல்லாம் கூசுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா டாக்டர் இருந்துகிட்டு நீங்க பயப்படாதீங்க, கண்ண தொறந்து முதல்ல உங்க வைஃப் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா அவருமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ண தொறந்து இந்த பக்கம் ரோகிணியை பாக்குறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே தான் மனசுக்கு உயிரே வருது. உடனே அவங்கள ஹக் பண்ணி எனக்கு கண்ணு தெரியுது ரோகிணி அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணியுமே அப்பா பரவாயில்லை, உங்களுக்கு எதுவும் ஆகல, உங்களுக்கும் கண்ணு தெரியுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த டாக்டருமே ஓகேமா, இது ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவருக்கு எல்லாமே கியூர் ஆயிடுச்சு, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க மனோஜ்க்கு கொஞ்சம் செக்கப் எடுக்க வேண்டியது இருக்கு, அதை மட்டும் டெஸ்ட் எடுத்துட்டு நாங்க முடிச்சுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி வெளியில வராங்க. ஆனா வெளியில வரும்போது பயங்கரமா அழுதுகிட்டே வராங்க. இதை பார்த்த உடனே எங்க வீட்ல இருக்கற எல்லாருக்குமே அழு விட்டுருது. சொல்லப்போனா எல்லாருமே ஒருவேளை மனோஜ்க்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி ரோகிணியுமே இல்லை இல்லை, மனோஜ்க்கு எல்லாம் சரி ஆயிடுச்சு, நல்லாவே கண்ணு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் முத்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு என்ன ரோகிணி, இது வந்த உடனே இதுதானே சொல்லி இருக்கணும், நீங்க அழுறதை பார்த்த உடனே அவனுக்கு உண்மையிலுமே கண்ணு தெரியாம போயிடுச்சோன்னு நினைச்சு நாங்களே பயந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி முத்துமே தான் மனசுல இருக்கற பயத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப பக்கத்துல இருக்கற ரவி இருந்துகிட்டு ஏண்டா அப்படி பேசுற, அவங்க நிலைமையில இருந்து பார்த்தாதானே நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை இருந்துகிட்டு டேய் ரவி, அவனுக்கும் மனோஜ் நினைச்சு கவலையா இருக்கும்லடா, அதான் அப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை அதோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த டாக்டருமே எங்க அண்ணாமலை ஃபேமிலி கிட்ட இங்க பாருங்க, மனோஜ்க்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவர் அதிகப்படியான வெளிச்சத்தை இதுக்கு மேல பார்க்காம பாத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு அவர் வந்து சூரிய வெளிச்சத்தை எல்லாம் வந்து வெறும் கண்ணுல பார்க்க கூடாது, அதுக்கு தனியா நான் கிளாஸஸ் தரேன், அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்க, மற்றபடி வந்து வெளியில அதிகமா வந்து அலைச்சல் இல்லாம இருக்க சொல்லுங்க, ஏன்னா அவர் ரொம்பவே பிரஸ்ட்ரேட்டடா இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அதெல்லாம் சொல்லித்தான் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் வீட்ல இருக்கற எல்லாருமே மனோஜ் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ரோகிணிதான் வந்து ஆர்த்தி எல்லாம் எடுக்குறாங்க. ஆர்த்தி எல்லாம் எடுத்து இந்த பக்கம் மனோஜ்க்கு பொட்டெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எப்பவும் போல கேஷுவலா உட்கார வச்சு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் முத்துமே சரிப்பா, இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா, ஓகேப்பா, இவனோட ட்ரீட்மெண்ட்காக நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், அதுக்கான பில் எல்லாம் வந்திருக்குப்பா, என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பில்லை எடுத்து இந்த பக்கம் வந்து டைரக்டா அண்ணாமலை கிட்ட இங்க முத்துமே கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே இங்க விஜயாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அவங்களோட மனசுக்குள்ள இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், உண்மையா சொல்லப்போனா என் பையன் இப்பதான் வந்து குணமாகி வீட்டுக்கே வந்திருக்கான், ஆனா இது புரியாம மறுபடியும் அவன்ட பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்றானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல மனோஜ் இருந்துகிட்டு என்னடா பில் இது, எதுக்கு என்கிட்ட குடுக்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
அப்பதான் மனோஜ் கிட்ட எங்க அண்ணாமலை அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அது ஒன்னும் இல்ல மனோஜ், உன் ஆபரேஷனுக்கு ஒரு 75,000 ரூபாய் செலவாச்சு. அது மட்டும் இல்லாம நீ அந்த திருடனை துரத்திட்டு போனல. அந்த டைம்ல நீ நிறைய பேரை அடிச்சு காயப்படுத்தி இருக்க. அவங்க எல்லாருக்குமே முத்துதான் செட்டில் பண்ணிருக்கான். அதனால அந்த பணத்தை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே பிஸியா டென்ஷனோட எங்க அண்ணா அம்மாள் கிட்ட, என்னங்க இது, நீங்களும் முத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் என்ன ரொம்ப தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனா அவனோட அண்ணன் அடிபட்டு அவனே உடம்பு சரியாகி இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கே வந்திருக்கான். ஆனா அவன்கிட்ட போய் பணம் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு நீங்க வேற துணையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, இங்க பாருங்கம்மா, நான் வேணும்னுலாம் கேட்க கிடையாது. நான் வந்து வேணான்னுதான் சொன்னேன். அப்பாதான் சொன்னாங்க, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை நீ ஏன்டா வேஸ்ட் பண்ண போற. மனோஜ் ஆல்ரெடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ரோகிணியும் வீட்டு பார்ல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட பணம் இல்லாமலா இருக்காது. நீ இந்த பில் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கன்னு அப்பாதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் அண்ணாமலையை பார்த்து, விஜயாமே, நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க. இது மாதிரி வீட்ல இருக்க யாரோ ஒருத்தர் செலவு பண்ண வேண்டியதுதானே. இப்படி செலவு பண்ணிட்டு மறுபடியுமே திரும்பி அந்த காசை கேட்டா அது என்ன நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா அண்ணாமலை இருந்துகிட்டு, இங்க பாரு விஜயா, முத்து ஏற்கனவே கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக கடன் வாங்கி பணத்தை செலவு பண்ணணும். இப்ப மனோஜ் கிட்டையும் ரோகிணி கிட்டையும் 75,000 ரூபாய் பணம் இல்லையா? அந்த அளவுக்கு நஷ்டத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க மனோஜ்மே அந்த பில் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு, இங்க பாருங்க 75,000 ரூபாய், அது மட்டும் இல்லாம தனியா ஒரு 5,000 ரூபாய் போட்டுருக்கு. இதெல்லாம் எதுக்கு 5,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு மனோஜ், நீ அந்த திருடனை கத்துட்டு இருக்கான்ல, அவனை நீ துரத்திட்டு போகும்போது நிறைய பேரை நீ வந்து காயப்படுத்தி இருக்க. நீ வண்டியுடைச்சிருக்க, சைக்கிள்ல இருந்து தள்ளிவிட்டு இருக்க. அவங்க காயப்பட்ட எல்லாருக்குமே நான் தான் செட்டில் பண்ணேன். அந்த நிமிஷத்துல நான் யாரையும் வந்து தொந்தரவு பண்ண கூடாதுன்னு எல்லா செட்டில்மெண்ட்டையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துமே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணியுமே, இல்லை, நீங்க பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு. இந்த மாதிரி நீங்க கூட சொல்லி காட்டுறீங்க. பார்த்தீங்களா, இந்த விஷயம் ரொம்பவே பேடா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ரோகிணியுமே மனோஜ் கையில இருக்க அந்த பிலை வாங்கிக்கிறாங்க. பணம். இதை பார்த்துட்டு இருக்க விஜயாக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. இவனுக்கு என்ன பண்ணாலும் இவன் திருந்தவே மாட்டான். எப்ப பார்த்தாலும் மனோஜ்க்கு டார்ச்சர் கொடுக்குறதே இவன் வேலையா போச்சு. நீ விடு மனோஜ், அந்த பணத்தை தான் ரோகிணி ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாண்டால, நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ்மே கொஞ்சம் கேஷுவல் ஆக்கிடுறாங்க. ஆனா ரோகிணி இப்ப இந்த பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டமா இந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பரசுமே டைரக்டா எங்க அண்ணாமலைக்கு கால் பண்றாங்க. அப்ப அண்ணாமலை, சொல்லு பரசு, எதுக்காக கால் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இந்த பக்கம் பரசு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது ஒன்னும் இல்லடா, இந்த மாதிரி ஒத்துவும் மீனாவும் ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் என் வீட்டுக்கு வர சொல்றியா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து அந்த மாப்பிள்ளையோட மாமா வேற பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல, நேர்லையே மீட் பண்ண முடியல. நம்ம வீட்டுக்கு வந்தான்னா கூட போதும், நான் போன் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி சீர்வஸ்தை செய்யறத பத்தி எல்லா டீடைலையும் ஒத்து மீனாவும் தான் தெளிவா பேசி இருக்காங்க.
அதனால அந்த விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே அண்ணாமலையுமே இங்க பாரு முத்து, நீ என்ன பண்ற? மீனாவை கூட்டிட்டு நேரா பரசு வீட்டுக்கு போ. இப்ப ஏதோ வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா முத்து மீனாவும் இல்லை மாமா, வேலை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சரி ஓகே, நீங்க பரசு வீட்டுக்கு போங்க. அவங்க வீட்டு கல்யாணம் வேற அடுத்த வாரம் இருக்கு. அதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி அந்த மாப்பிள்ளையோட மாமா வந்து உன்கிட்ட பேசணுமா? முத்து நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை டைரக்டா பரசு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் விஜய் எப்பவும் போலேயே புரணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி சொந்த வீட்டுக்கே உதவி பண்றதுக்கு வக்கு இல்லை. இதுல வேற இவங்க இன்னொரு வீட்டு கல்யாணத்துக்கு உதவி பண்றாங்களாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து மூத்துவ ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கற ஸ்ருதியுமே, ஏன் ஆண்டி இப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் நீங்க முன்னாடி சரியா பேச மாட்டேன்றீங்க, ஆனா பின்னாடி ரொம்பவே குத்தி காட்டி பேசுறீங்களே. இதுக்கு கூட ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, அது ஆமா புரணி பேசுறது. ஆமா ஆமா, நீங்க ரொம்பவே புரணி பேசுறீங்க. இந்த திங்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதியுமே விஜயாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் விஜயாவுமே ஆமா இவ வேற, இவ சும்மா சும்மா பணக்கார வீட்டு பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல இவளுக்கு ஒரு வக்கும், அப்பதான் கொஞ்சம் அமைதியா இருப்பா. இல்லன்னா சம்பந்தம் இல்லாம இங்க ரவி கூட சேர்ந்துட்டு தங்குன்னு குதிச்சிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க முத்துவும் மீனாவும் பரசு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அவங்க கிட்ட ரொம்பவே கேஷுவலா விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து மாப்பிள்ளையோட மாமாக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துமே சொல்றாரு. உடனே இந்த பக்கம் பரசுமே மாப்பிள்ளையோட மாமாக்கு கால் பண்ணி அந்த சீர்வஸ்தியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பரசுமே ஸ்பீக்கர் போட்டு இந்த பக்கம் முத்து மீனாவுக்கும் அந்த விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்கற பிரவுன் மணிமே, இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க இந்த கல்யாண விஷயத்துல நீங்க கவலையே பட தேவையில்லை. உங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய நகை சீரசலை நீங்க செஞ்சிருங்க. மற்றபடி கட்டில் பீரோ டிவி பிரிட்ஜ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே என் மாப்பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரியும் அந்த டீடைல் எல்லாமே நானே பார்த்துக்குவேன். நீங்க இதுக்காக ஒரு ரூபாய் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி ரொம்பவே பெருந்தன்மையா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் பிரவுன் மணியோட குரலை கேட்க கேட்க இங்க முத்துக்கும் மீனாக்கும் ரொம்பவே சஸ்பிசியஸா இருக்கு. என்ன இது, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பிரவுன் மணி பேசி முடிச்சிட்டு, இங்க பாருங்க, நாளைக்கு நான் இந்த ஷாப்பிங்காக நான் போக போறேன். அதனால நீங்க யாரோ சொன்னீங்க இல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்கன்ட்டு அவங்க 2 பேரையும் வர சொல்லுங்க. அவங்க என்னென்ன பொருள் கேக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே என் செலவுல என் மாப்பிள்ளைக்கு சீர்வரிசையா நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி பேசுறாங்க. அதே நேரத்துல ஒரு கடை அட்ரஸ்மே கொடுத்து இந்த கடைக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க பரசுமே, ஓகேவா முத்து, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த டைம்க்கு அங்க போனீங்கன்னா அவருக்கு நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே அவரு வாங்கி கொடுத்துருவாரு. மற்றபடி வேற ஒன்னும் இல்லை. நீங்க இந்த உதவி மட்டும் என்ன செஞ்சுட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி எங்க வரசமே முத்துக்கட்டையும் மீனா கிட்டையும் சொல்றாங்க. அப்ப அவங்களும் நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இந்த பக்கம் முத்து மீனாவும் ரொம்பவே டவுட் ஆயிட்டு வெளியில வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏங்க, இந்த குரலை கேக்குறதுக்கு ரோகிணியோட மலேசியா மாமா குரல் மாதிரி இல்ல? ஆமா இல்ல? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சஸ்பீசியஸா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இது ஏதோ நம்ம கன்ஃபியூஸ்ல இருக்கோமா? இல்ல உண்மையிலுமே இது மலேசியா மாமா குரல் தானா? இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவோட இருக்காங்க. சரி விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு, நாளைக்கு தான் நம்ம எப்படினாலும் பொருள் எடுக்கிறதுக்கு போறோம்ல, அங்க அவரை கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா கார்ல போயிட்டு இருக்கும்போது இங்க முத்துக்கு அந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. உடனே இங்க பரசு எழுதி கொடுத்த அந்த கடை அட்ரஸ் பாக்குறாங்க. அந்த கடையை பார்த்தா சரியான ஷாக்கு. அது வேற யாரு கடையும் இல்ல, இங்க மனோஜ் ரோகிணி கடைதான். அந்த கடைக்கு தான் வந்து இவருமே வந்து பொருள் எடுத்து கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதனால என்ன ஆனாலும் சரி அங்க போய் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து மீனா ஒரு முடிவோட இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பிரவுன் மணியுமே நாளைக்கு எப்படியாவது பொருள் எடுத்து கொடுக்கணும் என்று சொல்லி அவருமே இந்த பக்கம் வித்யா பாப்பா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கணக்கு கேட்டிருப்பாரு போல இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி வித்யா பாப்பா வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் வித்யா கிட்ட, இங்க பாரும்மா, எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்கு. ஒரு 50,000 ரூபாய் எனக்கு வந்து பணம் குறையுது. அதை மட்டும் கொஞ்சம் குடுமா. சொல்லப்போனா என்னோட மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவனுக்கு சீர்வரிசை எல்லாம் எடுத்து தரேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதை நான் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதை உன் பிரண்டோட கடையிலதான் நான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வித்யாவுமே, அட, நீங்க ரோகிணி கடையிலதான் எடுக்க போறீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்காக ரோகிணி எவ்வளவு வேணாலும் செய்வா. சொல்லப்போனா நீங்க ரோகிணியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நீங்க நிறைய மெனக்கெட்டு இருக்கீங்க. 50,000 ரூபாய் 50,000 ரூபாய்னு சொல்லியே 1,00,000 ரூபாய் வரைக்கும் வாங்க. நம்ம வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியோட கடைக்கு போயிட்டு நீங்க பொருள் வாங்கும்போது என்னையும் கூப்பிடுங்க. நானும் வரேன். உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வித்யாவுமே இங்க பிரவுன் மணி கூட வரதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்து மாட்டுனாங்கன்னா முத்து மீனாவும் கண்டிப்பா இங்க ரோகிணியோட கூட்டம் எல்லாம் வெளியில வந்துரும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர எபிசோட்ல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் கைஸ்.